கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுகிற உங்கள் அரசின் முதல் அறிவிப்பாக நான் சொல்வது, ஈரோடு மாநகராட்சி அந்தியூர், கோபி, முடக்குறிச்சி, பெருந்துறை போன்ற பகுதிகளில் இருக்கக்கூடிய சாலைகள் 100 கோடி ரூபாய் செலவில் அது மேம்படுத்தப்படும். இரண்டாவது அறிவிப்பு, ஈரோடு மாவட்ட காவல் கண்காணிப்பு அலுவலகத்துக்கு 15 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கூடுதல் கட்டடமும், ஈரோடு மாவட்ட தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறை அலுவலகத்திற்கு 8 கோடியே 3 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய கட்டடங்களும் கட்டப்படும். மூன்றாவது அறிவிப்பு, சென்னிமலை ஒன்றியத்திற்கு உட்பட்டு இருக்கக்கூடிய 50 கிராமங்கள், சென்னிமலை, சித்தோடு, நசியனூர், கேசிப்பாளையம் பேரூராட்சிகளுக்கான கூட்டு குடிநீர் திட்டம் 15 கோடி ரூபாய் செலவில் மேம்படுத்தப்படும். இது மட்டுமில்லாமல் சத்தியமங்கலம் மற்றும் நம்பியூர் ஒன்றியங்களுக்கான கூட்டு குடிநீர் திட்டம் 27 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலையும், பவானிசாகர் ஒன்றியத்திற்கான கூட்டு குடிநீர் திட்டம் 12 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலையும் மேம்படுத்தப்படும். நான்காவது அறிவிப்பு, அந்தியூர் ஒன்றியத்தில் உள்ள கத்திரிமலை பகுதி மலைகிராம மக்களுடைய நீண்டகால கனவை நிறைவேற்றுகிற வகையில் 2 கோடியே 50 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் மின் இணைப்பு வசதிகள் வழங்கப்படும். ஐந்தாவது அறிவிப்பு, முடக்குறிச்சி மற்றும் கொடுமுடி வட்டத்தில் குரங்கன்பாளையம் நீர்ப்பாசன அமைப்பு திட்டத்தின் கீழ் பயன்பெறக்கூடிய உழவர்களுக்கு பலனளிக்கக்கூடிய வகையில் 15 கோடி ரூபாய் செலவில் இந்த திட்டம் மேம்படுத்தப்படும். அடுத்து ஆறாவது அறிவிப்பு, உயர்கல்வித்துறையின் கீழ் கொண்டு வரப்பட்டுள்ள சிக்கையநாயக்க கல்லூரியில 10 கோடியே 70 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் உலகத்தரத்திலான விளையாட்டு மைதானம், நூலக வசதிகள் மற்றும் குடிமைப் பணிகள் தேர்வுக்கான பயிற்சி மையம் அமைக்கப்படும். ஏழாவது அறிவிப்பு, ஈரோடு மாவட்டத்தில் வாடகை கட்டடத்தில் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய 15 துணை சுகாதார நிலையங்களுக்கு 6 கோடியே 75 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் சொந்த கட்டடங்கள் கட்டித்தரப்படும். எட்டாவது அறிவிப்பு, பவானியில் உள்ள சங்கமேஸ்வரர் திருக்கோயில், கொடுமுடியில் உள்ள மகடேஸ்வரர் திருக்கோயில் மற்றும் வீரநாராயண பெருமாள் திருக்கோயில் பக்தர்களுக்கான வசதிகள் 10 கோடி ரூபாய் செலவில் அமைத்து தரப்படும். இவையெல்லாம் விரைவில் நிறைவேற்றப்படும். வெறும் அறிவிப்புகளை வெளியிட்டுவிட்டு கண்டுகொள்ளாமல் போகிற முந்தைய அரசு இல்லை இது. சொன்னதை செய்வோம், செஞ்சு காட்டின முத்தமிழர்கள் கலைஞர் வழியில் நடக்கிற உங்க ஸ்டாலினோட திராவிட மாடல் அரசு இது.